ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்துட்டு அன்றைக்கி ஒரு நாள் வந்துட்டு வனவாச கறி எப்படி செய்கிறதுன்னு போட்டிருந்தோம். இன்றைக்கி அது வந்துட்டு வீட்டிலேயே எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்துட்டு சோம்பை போட்டு நல்லா பொரிய விட்டுக்குவோம். அது நல்லா பொரிஞ்சு வரும்போதே வரமிளகா, நல்லா நிறையா வரமிளகா, சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி அது கூட நல்லா சேர்த்துக்குவோம். சேர்த்துக்கிட்டு நல்லா வந்துட்டு அடுப்பை வந்துட்டு நல்லா இதாக வச்சு அதை வதங்கி இருக்கும் போதே நம்ம வந்துட்டு பேஸ்ட்டு தயார் பண்ணிக்குவோம். அந்த பேஸ்ட்டுக்கு வந்துட்டு என்னென்ன பண்ணோம்னா மிளகு, சீரகம், கறி மசாலா பட்டை, இஞ்சி பூண்டு இதெல்லாம் சேர்த்து ஒரு பேஸ்ட் ஆக்கிக்குவோம். அதை நல்லா நம்ம வதக்கிக்குவோம். நல்லா வதக்கிக்கிட்டு வந்துட்டு நம்ம இப்போ சேர்த்து வச்சுருக்கிறத இதையும் பேஸ்ட்டையும் வந்துட்டு சேர்த்துக்குவோம். நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு நல்லா கறியை அலசி அதையும் சேர்த்துக்குவோம். நல்லா எல்லாம் இருக்கிற கறியெல்லாம் சேர்த்துக்கிட்டு நல்லா சேர்த்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இது கூட வந்துட்டு நம்ம வந்துட்டு மிளகா பொடியோ எதுவுமே சேர்க்க வேணாம். நம்ம போட்டிருக்க வரமிளகா அந்த சாரே வந்துட்டு இதுக்கு போதும். அந்த உரைப்பே வந்துட்டு கரெக்டாக இருக்கும். இது கூட வந்துட்டு நம்ம ஊற்றின எண்ணெயிலேயே வந்துட்டு நல்லா வெந்துடும். இது கூட மட்டும் உப்பு போட்டு நல்லா வேக வச்சு இறக்கிட்டோம்னா மனமாக வெள்ளையூர் நாட்டில் வனவாச கறி ரெடி. இது கூட வந்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. ரொம்ப ஊற்றிடாதீங்க, கொஞ்சமாக வந்துட்டு ஊற்றினாலே போதும். அது வந்துட்டு நல்லா வெந்துடும். தேவையான அளவுக்கு நல்லா உப்பு போட்டுருங்க. உப்பு போட்டுட்டு மூடி வச்சு ஒரு 5 நிமிஷத்தில் இறக்கணும்னா போதுங்க. வனவாச கறி ரெடி. நீங்களே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா வந்துட்டு நம்ம ஊற்றின தண்ணியிலையும் வரமிளகாயிலையும் அதுவே நல்லா வெந்து வந்துடுங்க. நல்லா இன்னுமே ஒரு 5 நிமிஷம் வேக விட்டு போதும்.